உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே, எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர். உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா, 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 ஆமென். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்பொழுதும் கூட நீதிமொழிகள் புஸ்தகத்தை படித்து கொண்டிருக்கிறோம். 2 பகுதிகளாக முன்னுரையை பார்த்தோம். இப்பொழுது முதல் அதிகாரத்தை ஆரம்பிக்கலாம். விசேஷமாக நீதிமொழிகள் கட்டளைகளாக வருகிறபடியால் இது மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். சிறு பிள்ளைகளுக்கு தாவீது கோலியாத்து கதை அதுபோல் கதைகளை சொன்னால் ரொம்ப நல்லா இருக்கும். அதில் ஒரு சத்தியம் போகிறது. ஆனால் வயது வந்தவர்களுக்கு அநேக சத்தியங்களை உள்வாங்க முடியும். ஆதலால் இந்த நீதிமொழிகளை வாசிக்கும்போது ஒரே நாளிலே அநேக சத்தியங்களை உள்வாங்கி கொண்டு நாம் தேவனுக்கேற்ற விதத்தில் நம்முடைய இருதயத்தை சரி பண்ணி வைக்கிறதுக்கு பாருங்க, அது நமக்குள்ளே தேவ பிரசன்னத்தையும் அபிஷேகத்தையும் கொண்டு வந்து நம்மை நிறைவான ஆசீர்வாதத்துக்குள் நடத்த அது பயன்படும். ஆதலால் இந்த வசனங்களை முதல் 9 வசனங்களை நான் மறுபடியும் வாசிக்கிறேன், கேளுங்கள். தாவீதின் குமாரனும் இஸ்ரவேலின் ராஜாவுமாகிய சாலமோனின் நீதிமொழிகள். இவைகளால் ஞானத்தையும் போதகத்தையும் அறிந்து புத்திமதிகளை உணர்ந்து விவேகம், நீதி, நியாயம், நிதானம் என்பவைகளை பற்றிய உபதேசத்தை அடையலாம். இவைகள் பேதைகளுக்கு வினாவையும் வாலிபருக்கு அறிவையும் விவேகத்தையும் கொடுக்கும். புத்திமான்கள் இவைகளை கேட்டு அறிவில் தேர்வான். விவேகி நல்ல ஆலோசனைகளை அடைந்து நீதிமொழியையும் அதன் அர்த்தத்தையும் ஞானிகளின் வாக்கியங்களையும் அவர்கள் உரைத்த புதைபொருள்களையும் அறிந்து கொள்வான். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். மூடர் ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை பண்ணுகிறார்கள். என் மகனே, உன் தகப்பன் புத்தியை கேள், உன் தாயின் போதகத்தை தள்ளாதே. அவைகள் உன் சிரசுக்கு அலங்காரமான முடியும், உன் கழுத்துக்கு சரப்பணியுமாயிருக்கும். இங்கே பாருங்கள், இந்த வசனங்களை நான் ஒவ்வொன்றாக சில கருத்துக்களை விளக்கி சொல்லுகிறேன். ஒவ்வொரு வசனத்திலையும் ஒரு பிரசங்கம் பண்ணலாம். ஆனால் இப்பொழுது அது நம்முடைய நோக்கமல்ல. இந்த வசனங்களை விளங்கி கொண்டால் நாம் எப்போ வேணாலும் அந்த வசனங்களை நாம் அதை பயன்படுத்தி கொள்ள முடியும். 2வது வசனம், இவைகளால் ஞானத்தையும் போதகத்தையும் அறிந்து புத்திமதிகளை உணர்ந்து. இவைகளால் ஞானத்தையும் போதகத்தையும் அறிந்து. ஞானம் என்ற ஒன்று இந்த பூமியில் இல்லை. இங்கே பாருங்கள், என்றைக்கு ஆதாம் தேவனுடைய வார்த்தையை மீறி பிசாசுடைய வார்த்தையை கேட்டு அவனுடைய கட்டுப்பாட்டுக்குள் போனானோ அன்று முதல் ஆதாம் மட்டுமல்ல, இந்த பூமி முழுவதுமே சபிக்கப்பட்டது என்று நீங்கள் பார்க்கிறீர்கள். இந்த சபிக்கப்பட்ட பூமியிலே தேவனுடைய ஞானம் இல்லை. இதுக்கு முந்தின செய்தியில் தான் சொன்னேன். அதாவது தேவ ஞானம் என்று பரத்துக்குரிய ஞானம் என்று ஒன்று உண்டு. அடுத்து இந்த பூலோகத்தில் உலக ஞானம் என்று உண்டு. இந்த உலகத்தார் பேசுகிறாங்க பாருங்கள், ஞானமாக இருக்கணுங்க அப்படி சொல்லுவாங்க. ஆனால் அவர்களிடத்திலே ஞானம் இல்லை.
அது என்ன ஞானம்? அவர்கள் பேசுகிறது என்ன ஞானம்? இந்த உலக ஞானம். அதை குறித்து யாக்கோபு புஸ்தகத்தில் நான் உங்களுக்கு வாசித்து காமிச்சேன். அது பேய்த்தனத்துக்கு அடுத்தது, ஜென்ம சுபாவத்துக்குரியது, இந்த செக்ஸ் பாவங்களுக்கு சம்பந்தப்பட்டதாக இருக்கிறது என்று நான் காட்டினேன். ஆக இந்த உலகத்தில் உலக ஞானம் அல்லது பேய்த்தனத்துக்கு அடுத்த ஞானம் என்று இதுதான் இருக்கே ஒழிய, உண்மையான ஞானம் தேவனிடத்தில் இருக்கிறது. அது பரலோகத்தில் இருக்கிற தேவனிடத்தில் இருக்கிறது. அப்படியானால் இந்த பரலோகத்தில் இருக்கிற ஞானம் அவரிடத்திலிருந்து மட்டும்தான் வரும். அவர் இந்த வேத வாக்கியங்களை எழுதி கொடுத்திருக்கிறார். இதை வாசித்து இதை உங்களுடைய இருதயத்தில் நீங்கள் அங்கீகரிக்கும் போது அந்த தேவ ஞானம் அவ்வப்போது இந்த வசனங்களை கொண்டு ஆண்டவர் உங்களுடைய உள்ளத்தில் பேசுகிறாரே, அதுவே தேவ ஞானமாக இருக்கிறது. நாம் ஒன்றும் புதுசாக ஒரு ஞானத்தை கண்டுபிடிக்க முடியாது. நாமளாக ஞானத்தை கண்டுபிடிக்க முடியாது. இந்த உலகத்துக்கிட்ட ஞானம், அதாவது தேவனுக்கேற்ற அந்த பரத்துக்குரிய ஞானம் இல்லை. இவங்க சொல்லுவாங்க ஞானம் என்று. அது பேய்த்தனத்துக்குரியது, ஜென்ம சுபாவத்துக்குரியது. ஜென்ம சுபாவம்னா என்ன? ஆதாம் அவனுடைய சந்ததி அவர்கள் பாவத்துக்குள்ளானவர்கள். ஆதலால் அவருடைய சந்ததிகள் பாவிகளாக பிறக்கிறார்கள். பாவிகள் என்ன செய்வாங்க? பாவம்தான் செய்வாங்க. ஆனாலும் சில காரியங்களை ஏதோ அந்த சூழ்நிலைக்கு சரியாக செஞ்சு நம்ம தப்பிச்சுக்கலாம் என்று சொல்லி ஒட்டுமொத்த பாவத்தில் இருக்கிறவர்கள் அவ்வப்போது சில பிரச்சனைகளை தவிர்த்து கொள்ளுகிறதற்காக இந்த உலக ஞானம் என்று ஒன்று வைத்திருக்கிறதே, அதை பயன்படுத்துவார்கள். ஆக இங்கே பாருங்க, இந்த நீதிமொழிகள் புஸ்தகத்தை வாசிக்கும்போது இவைகளால் ஞானத்தையும் அறிந்து, தேவன் பரலோகத்திலிருந்து வருகிற அந்த ஞானத்தை நீங்கள் அறிந்து, போதகத்தை அறிந்து, ஞானம் அடுத்து போதகம். இப்போ நமக்கு சிறு பிள்ளைகளுக்கு போதனைகள் கொடுக்கப்படுகின்றன. சபையிலே போதனை கொடுக்கப்படுகிறது. எந்த போதனை கொடுக்கப்படுகிறது? சிறு பிள்ளைகளுக்கு ஸ்கூலில் பாடத்தை குறித்து போதனை கொடுக்கப்படுகிறது. அது மாத்திரமல்ல, பெற்றோர் தாய் தகப்பன் தாம் பிள்ளைகளை ஒரு ஒழுக்கமான ரீதியிலே வளர்ப்பதற்காக போதனை கொடுக்கிறார்கள். ஆனால் சபையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தேவனுடைய வசனங்களை கொண்டு இங்கே பிரசங்கம் நடக்கிறபடியால் தேவ ஞானம் இந்த போதகத்து மூலமாய் இங்கே கேட்கிற யாவருக்கும் உண்டாக வாய்ப்பு இருக்கிறது. பார்த்தீங்களா? ஆதலால் சபையிலே பிரசங்கம் என்று சொல்வார்கள். சரி, ஆனால் அதில் என்ன பிரசங்கிக்கப்படுகிறது? தேவனுடைய வார்த்தை. இந்த பைபிளில் இருக்கக்கூடிய தேவனுடைய வார்த்தை. அவ்வப்போது தேவன் உங்களோடு கூட பேசுவார். காலையில் எழுந்திரிச்ச உடனேயே நீங்கள் பைபிள் வாசிக்காமையே ஏதோ ஒரு யோசனை உங்களுக்கு வருகிறது. கர்த்தர் ஏதோ ஒரு சின்ன பாடல் பல்லவி மூலமாக ஏதோ ஒன்று பேசுகிறாரு. அல்லது மற்றவர்கள் ஏதோ வாசித்து பேசி கொண்டிருக்கும்போது ஏதோ ஒரு வசனம், ஒரு வார்த்தை உங்களுடைய உள்ளத்தில் கர்த்தர் பேசுகிறதாக உண்டாகும் பாருங்க. அப்படி பைபிள் வாசிக்காமல் இருக்கும்போதே அநேக சமயங்களில் கர்த்தர் நம்மகிட்ட பேசுகிறாரு. விசேஷமாக காலையில் விழித்து எழுந்த உடனேயே அநேக காரியங்கள் கர்த்தர் பேசுகிறத நீங்கள் கேட்கலாம். ஆனாலும் சிஸ்டமேட்டிக்காக நாம் அநேக அந்தந்த நாளிலே தேவன் பேசுகிற வார்த்தைகளை கேட்க வேண்டுமானால் நீங்கள் வேதத்தில் ஏதோ ஒரு பகுதியை வாசிக்க வேண்டும். ஏதோ ஒரு பகுதியை நீங்கள் தேவையான அளவுக்கு நீங்கள் வாசிக்கும்போது ஏதோ ஒரு வசனமாவது உங்களுடைய உள்ளத்தில் அது பேசும். உங்களுடைய சூழ்நிலைக்கு ஏற்றாற் போல நீங்கள் எதிர்கொள்ள போகிற பிரச்சனைகள், எதிர்ப்புகள் அல்லது சந்தோஷங்கள். பாருங்கள், பல சமயத்தில் எதிர்ப்புகளை காட்டிலும் சந்தோஷங்கள் தான் நம்மளை சிக்கலில் மாட்டி விட்டுறது. அந்த பிரியாணியை சாப்பிட்டு நல்லா சந்தோஷமாக சில குடியார பயல்களோட பேசிக்கிட்டு இருந்தோம்னா அவங்களோடையும் அந்த சந்தோஷம் நம்மளை இங்கேயே மாட்டி விட்டுரும். நிறைய சந்தோஷம் வந்துருச்சுன்னா கர்த்தரை பற்றி கவலை இல்லாமல் எதையாவது செய்ய தோணும். பாருங்கள், எல்லா சூழ்நிலைகளில் நீங்கள் எதிர்கொள்ள போகிற அந்த சூழ்நிலைகளிலே நீங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டுமென்று ஆண்டவர் உங்களிடத்தில் அன்றன்று பேசிவிடுவார்.
காலையில் எழுந்தோன்னு பேசிடலாம், அல்லது நீங்கள் வேதத்தை வாசிக்கும்போது பேசுவார். ஆதலால் இங்கே பாருங்கள், இவைகளால் ஞானத்தையும், ஞானம் சொன்னேன், பூமியில் ஞானம் கிடையாது, அது பரத்திலிருந்து தான் வரணும். அவர் பேசும்போது ஞானம் வரும். அவர் தனியாகவும் பேசுவார், இந்த வேத வாக்கியங்கள் மூலமாகவும் பேசுவார். ஞானத்தையும் அறிந்து போதகத்தையும் அறிந்து, போதகம் தான் உலகத்தார் போதகம் இல்லை, ரொம்ப அவர் ஞானிங்க, அவர் இந்த உலக அனுபவம் உள்ளவருங்க அப்படின்னா அது இந்த ஞானம் இந்த உலகத்தை பற்றி பேசலை. தேவன் கொடுக்குற போதனைகள். சிறு பிள்ளையாக இருக்கும்போதே பிள்ளைகளுக்கு நாம் சண்டே கிளாஸ் மூலமாக ஏதோ சில கருத்துக்களை, தேவனுடைய கருத்துக்களை சிறு பிள்ளைகளுடைய இருதயத்தில் கொண்டு போய் வைக்க நாம் முயற்சிக்கிறோம். பெற்றோரும் செய்ய வேண்டும், சபை அது பங்கை செய்கிறது. ஆதலால் இந்த தேவனை பற்றிய போதனை அங்கே கொடுக்கப்படுகிறது, அவசியமாக இருக்கிறது. இந்த நீதிமொழிகள் புஸ்தகத்தை வாசிக்கும்போது ஞானத்தையும் போதகத்தையும் நீங்கள் அறியலாம் என்று சொல்லுகிறது. அடுத்து புத்திமதிகளை உணர்ந்து, பொல்லாப்பை விட்டு விலகுகிறதே புத்தி அப்படின்னு நீங்கள் யோபு புஸ்தகத்தில் வாசிச்சிருப்பீங்க. ஏதோ ஒரு பொல்லாப்பான காரியமாக புத்தி இருக்கிறவன் அதை விட்டு விலகி போயிடுவேன். புத்தி இருக்கிறவன்னா அறிவு இருக்கிறவன்னு அர்த்தம் இல்லை. அறிவுன்னு சொன்னால் எ கலெக்ஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ், அநேக செய்திகளை எடுத்து கலெக்ட் பண்ணி வச்சுருக்கிறது, அது அறிவு. ஆனால் புத்திங்கிறது ஒரு சிக்கலான, தேவனுக்கு பிரியமல்லாத சூழ்நிலையிலிருந்து நீங்கள் வெளியேறி போகிறது. பொல்லாப்பை விட்டு விலகுகிறதே புத்தி என்று நீங்கள் யோபு புஸ்தகத்தில் வாசிச்சிருப்பீங்க. இவைகளால் ஞானத்தையும் போதகத்தையும் அறிந்து புத்திமதிகளை உணர்ந்து. இன்றைக்கி நிறைய பேர் புத்திமதிகளை கேட்காம இல்லை. பெற்றோர் சில சமயத்தில் புத்திமதிகளை பிள்ளைகளுக்கு சொல்லும்போது அது அவங்க மனசில் தங்கிறதில்ல, அதாவது நல்லது உணரலை. அதனால் அப்படி போயிட்டு அப்புறமேல அங்கே என்னத்தையாவது செஞ்சுட்டு வருவாங்க. அப்போ புத்திமதிகளை உணர்ந்தால் அப்போ எந்த ஒரு ஆபத்தான சூழ்நிலையிலையும், பொல்லாப்பான சூழ்நிலையிலிருந்து கர்த்தர் வெளியேற சொல்லிடுவார், வெளியேறி வந்துடுவாங்க. அப்போ இந்த 2வது வசனத்தில் இவைகளால் ஞானத்தையும் போதகத்தையும் அறிந்து புத்திமதிகளை உணர்ந்து விவேகம், நீதி, நியாயம், நிதானம் என்பவைகளை பற்றிய உபதேசத்தை அடையலாம். விவேகம்னா இருக்கிற சூழ்நிலையிலேயே கர்த்தர் கொடுக்குற அந்த பெஸ்ட்டு கண்டிஷனில் விவேகமாக நடந்துக்கிட்டாங்க. ரொம்ப நெருக்கப்படுகிற, அது ரொம்ப பிரச்சனையான, பலவிதமான சிக்கல்கள் இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் விவேகமாக நடந்து அதை அதிலிருந்து வெளியே வந்துட்டான் அப்படி சொல்லலாம். அப்போ விவேகம், நீதி. நீதின்னா என்னது? நீதின்னா நம்ம பார்வைக்கு நீதி இல்லை, நம்ம ஊர் நீதி இல்லை, அல்லது இந்த குல கோத்திரங்களில் இது எங்கள் நீதி அப்படின்னு சொல்லுவாங்களே அதல்ல. நீதின்னா அது தேவனால் நமக்கு கொடுக்கப்படுகிறது. தேவ நீதி, இந்த உலக நீதி அல்ல. இந்த உலகத்தார் இது நீதி நியாயம்னு ஏதாவது சொல்லுவாங்க. நாம் இந்த ரட்சிக்கப்படாத ஆளுக தங்களுடைய சுய பலத்தினாலே, கெட்டிக்காரத்தனத்தினாலே நீதிமான்களாக முயற்சிக்கிறார்கள். அது அவர்கள் என்னதான் செய்து நல்லவர்களாக தங்களை காட்டிக்கொள்ள முயன்றாலும் அவர்கள் நீதிமான்கள் என்று பைபிள் சொல்லுகிறதில்ல. ஏன்னா மனிதன் தன்னுடைய சுய கெட்டிக்காரத்தனத்தினாலே அவன் நீதிமானாக முடியாது. ஆதலால் தேவன் நாம் மனம் திரும்பி பாவத்தை விட்டு, பிசாசை விட்டு நாம் மனம் திரும்பி தேவனிடத்திலே வந்து விடுகிறேன் என்று சொல்லும்போது, அப்போ நமக்கு இருந்த எல்லா அநீதி, அக்கிரமம், அநியாயம், அசுத்தம் எல்லாவற்றையும் நீக்கிட்டு அவர் சொல்லிடுறாராம், இன்று முதல் நீ நீதிமான் அப்படி சொல்லிடுறாராம். அது தேவனால் கொடுக்கப்படுகிற நீதி. ஆக தேவ நீதி. இதை நீங்கள் ரோமர் 23, 24, 25, 26 அதிகாரங்களில் வாசிச்சிங்கன்னா அது ரொம்ப விளக்கி சொல்லுது. எல்லாரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனார்கள்னு ஆரம்பித்து
ஆதாமுடைய சந்ததி எல்லாரும் பாவிகள் நரகம் போகிறாங்கன்னு சொல்லிட்டு, ஆனால் எப்படி தேவன் தம்முடைய குமாரனா இயேசு கிறிஸ்து மூலமாக மனிதனுடைய பாவங்களை போக்கி அநீதிகளை நீக்கி அவனை மனுஷனை நீதிமான் ஆக்கிறதுக்கு தன்னைத்தான் ஒப்புவித்து அவர் அங்கே கிருபாதார பலியாக தன்னை கொடுத்தார் என்று எழுதியிருக்கிறது. கிருபாதார பலியாக கொடுத்ததுனால நம்மை நீதிமான்களாக்கக்கூடிய தகுதி அவருக்கு உண்டாகியிருக்கிறது. ஆக அந்த நீதியை பற்றி இந்த இடத்துல பேசுகிறது. உலக நீதி அல்ல, தேவனால் உண்டாகிற நீதியை பற்றி பேசுகிறது. விவேகம், நீதி, நியாயம், நிதானம். விவேகம் பார்த்தோம், நீதி இது தேவ நீதி எப்படி வருதுன்னு பார்த்தோம். நியாயம்ங்கிற வார்த்தையும் கூட நியாய தீர்ப்பு, கோர்ட்டில் நியாய தீர்ப்பு கொடுக்குறாங்க. ஆனால் கோர்ட்டில் கொடுக்குற எல்லா கேஸ்லேயும் உண்மையான நியாய தீர்ப்பு வருதுன்னு நினைக்கிறீங்களா? வரலை. அப்படின்னா என்ன ஆச்சு? அங்கே நீதியும் கிடைக்கல, நியாயம் அங்கே இல்லை. நியாயஸ்தலத்தில் நியாயம் இல்லை என்று பைபிளில் எழுதியிருக்கு பார்த்தீங்களா? அப்போ அந்த உலக நியாயம், இந்த உலக விசாரணை கோர்ட்டில் அதில் உண்டாகிற நியாயம் அதெல்லாம் வேறு. இது தேவன் ஒரு நாளில் நியாய தீர்ப்பு கொடுப்பார் பாருங்க. தேவனே சர்வலோக நியாயாதிபதி என்று எழுதியிருக்கிறது. அவர்தான் சிக்கலான விஷயங்களிலே நியாய தீர்ப்பை கொடுக்க சரியான ஆள். இன்றைக்கும் பாருங்கள், இந்த பட்டிமன்றத்தில் ஒரு குறிப்பாக ஒரு விவரத்தை, ஒரு பாயிண்ட்டை வச்சுக்கிட்டு வழக்காடுவாங்க. ரெண்டு சாராரும் பேசுகிறத கேட்டால் முதல்ல ஒருத்தர் பேசுவார், ஆமாம் இதுதான் கரெக்டுன்னு நமக்கு தோணும். அடுத்த எதிர்பார்ட்டி வரும் பாருங்க, அப்போ அவங்க பேசுகிறத கேட்டால் ஆஹா இதுதான் சரி அப்படின்னு தோணும். பட்டிமன்றத்தில் இவங்க பேசுகிறதும் சரியாக தெரியுது, அவங்க பேசுகிறதும் சரியாக தெரியுது. ஆனால் ஏதோ ஒன்று தானே சரி. கோழியிலேருந்து முட்டை வந்துச்சா, முட்டையிலேருந்து கோழி வந்துச்சா, சொல்ல முடியாத, தீர்க்க முடியாத ஒரு விஷயம். ஆனால் பைபிளில் போனீங்கன்னா கோழி தான் முதல்ல வந்துச்சு. ஆக நீங்கள் பாருங்கள், இங்கே தேவன் தான் சரியான தீர்ப்புகளை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அப்போ இந்த உலகத்தில் நீதி நியாயமெல்லாம் இல்லை, கிடைக்காது. விவேகம், நீதி, நியாயம் இங்கே இல்லை. ஆனால் இந்த உலக கோர்ட்டுகளில் நீங்கள் தோற்று போகலாம், நியாயம் கிடைக்காம போகலாம். அங்கே ஒரு கோர்ட் இருக்குங்க, அங்கே எல்லோரும் வந்து தான் தீரணும். அவர் ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பார். அவர் தான் சர்வலோக நியாயாதிபதி. எல்லா விஷயங்களையும் நாராக கிழித்து எது சரி எது தப்புன்னு சொல்லி, எது நியாயம் எது அநியாயம்னு சொல்லி அவர் நியாய தீர்ப்பு கொடுக்க வல்லவராயிருக்கிறார். அந்தபடியான விவேகம், நீதி, நியாயம். அடுத்து நிதானம். அவசரக்காரனுக்கு புத்தி மட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. கால் துரிதமானவன் தப்பி நடக்கிறான் என்று பைபிள் சொல்லுகிறது. கால் துரிதமானவன் தப்பி நடக்கிறான் என்று பைபிள் சொல்லுகிறது. ஆக ஒரு நிதானமாக கொஞ்சம் கவனித்து, கொஞ்சம் யோசித்து, கர்த்தர் இந்த இடத்துல இருந்தால் என்ன செய்வார் அப்படிங்கிறத அந்த சூழ்நிலையில் கர்த்தரை வச்சு, உங்களுடைய சூழ்நிலையில் கர்த்தரை வச்சு நிதானித்து பார்த்து, கர்த்தாவே நான் சரியாக செய்ய விரும்புகிறேன், எனக்கு ஞானம் உதவி வேணும் அப்படி கேட்டோன்னா அந்த டைம் பாருங்கள் உங்களை பெரிய சிக்கல்களிலிருந்து உங்களை காப்பாற்ற வல்லது. இங்கே தான் பாருங்கள் இந்த நிதானம் மிக மிக பிரயோஜனமானது. இப்போ நான் அந்த 2 வசனங்களை சேர்த்து வாசிக்கிறேன். இவைகளால் ஞானத்தையும் போதகத்தையும் அறிந்து புத்திமதிகளை உணர்ந்து விவேகம், நீதி, நியாயம், நிதானம் என்பவைகளை பற்றிய உபதேசத்தை அடையலாம். எங்கே, எப்போ? இந்த நீதிமொழிகள் புஸ்தகத்தை வாசிக்கும்போது. என்னையா இந்த நீதிமொழிகள் அவ்வளவு நல்ல விஷயமான்னு கேட்டால், இந்த நீதிமொழிகளெல்லாம் தேவனால் கொடுக்கப்பட்டது என்று எழுதியிருக்கிறது. பிரசங்கி புஸ்தகமும் அப்படி எழுதியிருக்கிறது.
இது தேவனால் சாலமோனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஞானமான வார்த்தைகள். இந்த ஞானவான்கள் பாருங்க, சாலன்னு பேச மாட்டாங்க. ஒரு வாக்கியத்தை சொன்னாங்கன்னா அது போய் அப்படியே நெஞ்ச குத்திரும். அது ஒரு பெரிய வெளிப்பாட்டை கொடுக்கும். ஆக அவங்கெல்லாம் தங்களுடைய வாழ்க்கை அனுபவத்தில் பார்த்தவங்க சொல்கிறது இருக்குது. தேவனால் அந்த ஞானத்தை பெற்றுக்கொண்டவர்கள் ஞானிகள், ஞானவான்கள். அந்த ஞானவான்கள் சுருக்கமாக பேசுவாங்க. அந்த சுருக்கமாக பேசிய விஷயங்களை தான் மொத்தத்தில் ஒரு கலெக்ஷனாக எடுத்து நீதிமொழிகள் புஸ்தகமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால் இந்த உபதேசத்தை அடையலாம் என்று இருக்கிறது. இந்த போதனைகள் இவைகள் பேதைகளுக்கு வினாவையும் வாலிபருக்கு அறிவையும் விவேகத்தையும் கொடுக்கும். பேதைகளுக்கு வினாவையும், என்னது என்னமோ சொல்கிறாங்களே, நமக்கு விளங்கலையே, இது என்ன அது என்ன என்று கேள்விகள் மட்டும்தான் அவங்களுக்கு இருக்கு. ஏன்னா பேதைன்னா யார் பேதை? ஒரு விவரமும் இல்லாத ஆள், an ignorant person. ஒரு விவரமும் இல்லாத ஆள் அவன்கிட்ட போய் பெரிய காரியங்களை சொன்னால் அவனுக்கு என்ன தெரியும்? அது 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறவன்கிட்ட போய் காலேஜில் அவங்க ஞானமாக கற்று தேர்ந்து கொண்டு இருக்கிற அந்த காரியங்களை பற்றி பேசினா அவங்களுக்கு அது தெரியாது. என்னது இது என்னதுன்னு கேள்விகள் மட்டும்தான் வரும் அவங்களுக்கு. அதாவது பேதைன்னா ஒரு விதத்தில் ஒரு விவரமும் இல்லாத ஆளுங்க. இன்னொரு கண்ணோட்டத்தில் நீங்கள் பார்த்தால் அவர்கள் ஏன் பேதைகளாக இருக்கிறார்கள்? இத்தனை வயது வந்தாயிற்று, ஏன் இன்னும் ஒரு விவரம் கூட தெளிவு கூட இல்லாமல் பேதைகளாக இருக்கிறார்கள்னு பார்த்தீங்கன்னா, தேவன் கொடுக்கிற ஆலோசனைகளை, வார்த்தைகளை, போதனைகளை கேட்க மனதில்லாமல் அதை ஒதுக்கி வைத்துவிட்டு நமக்கு இதெல்லாம் ஆகாதுங்க என்று சொல்லிவிட்டு அவர்கள் தங்களுக்கே உரிய அந்த விவரத்துக்குள்ளே மட்டும் எங்களுக்கு இது போதும் என்று சொல்லிக்கொண்டு இருக்கிறவர்கள் பேதைகள். ஒரு விதத்தில் தேவன் எவ்வளவு ஞானத்தை கொடுக்க, புத்திமதியை கொடுக்க விரும்பினாலும் அதெல்லாம் நமக்கு சரிப்படாது என்று ஒதுங்கி கொண்டு பேதைகளாக இருக்கிறார்கள். ஒரு விதத்தில் இது ஆன்டி காடு, பேதைன்னு சொல்லுவோம். ஆனால் வயதுகள்லாம் பல 7 வயசாச்சு கூட தெரியல, அப்படி சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அப்போ அப்படி பேதைகளாக இருக்கும்போது அது ஆன்டி காடு. தேவன் கொடுக்குற ஆலோசனைகளை கேட்க மாட்டேன், எனக்கு முன்னாடி இருக்கிற என்னுடைய பெற்றோர், என்ன முன்னாடி இருக்கக்கூடிய நல்ல மனிதர்கள் சொல்லுகிற விவரங்களை கூட நான் அறிந்து கொள்ள, எனக்கு படித்துக்கொள்ள எனக்கு பிடிக்கலை, அப்படின்ட்டு எனக்கு முடியாது அப்படி சொல்லிட்டு இருந்துருவாங்க. கேட்டிருக்கீங்களா? இந்த பிள்ளைக்கு கணக்கு வராது, இந்த பிள்ளைக்கு இங்கிலீஷ் வராதுன்னெலாம் சொல்லுவாங்க. கேட்டிருக்கீங்களா? தெரியாது வராதுன்னு சொல்லி பேதையாக்கிடுவாங்க. இவைகள் பேதைகளுக்கு வினாவையும் வாலிபருக்கு அறிவையும் விவேகத்தையும் கொடுக்கும். வாலிபர்கள் சிறு பிள்ளைகளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக போதிச்சுட்டு வருவோம். ஆனால் வாலிப வயது வரும்போது அநேக காரியங்களை ஒரே சமயத்தில் உள்வாங்கக்கூடிய திறமையுள்ளதாக இருக்கிறது இந்த இருதயம், இந்த மனிதனுடைய ஆவி இருக்கிறதே. ஒரு வாலிப வயதுக்குள்ளே வரும்போது அநேக காரியங்களை உள்வாங்கி கொள்ளக்கூடிய திறமையுள்ளதாக இருக்கிறது. இந்த வாலிப வயதில் தான் பாருங்கள், காலேஜில் படிக்கிறாங்க, சயின்டிஸ்டாக போகிறாங்க, அல்லது பல விதமான துறைகளிலே போய் பல காரியங்களை கற்று தேர்ந்து பூமியிலே ஒரு நல்ல வாழ்க்கையை நிர்ணயித்து கொள்ள அவர்களுக்கு முடிகிறது. அது எல்லாமே இந்த வாலிப வயதில் இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை பொறுத்தது. சிறு பிள்ளைகளாக இருக்கும்போதே ஒழுங்காக தான் வரணும், அதில் ஒன்றும் சந்தேகம் கிடையாது. ஆனால் வாலிப வயதில் வச்சுக்க 10th and above 20 years, 10th 10வது கிளாஸ் 15 வயசுன்னு வச்சுக்கோங்க. ஆனால் முதல்லையே 10-12 இப்போ எல்லாம் விவரமாக இருக்கிறாங்க. இருந்தாலும் 20 வயதுக்குள்ளாக இவர்கள் என்ன 10-15 வயசுலேருந்து 20 வயசுக்குள்ள அந்த வாலிபம்னு சொல்கிறோமே, டீனேஜர்ஸ்ன்னு சொல்லலாம். 10, 11, 12, 13, teen, 14, 15, 16, 17, 18, 19, இந்த டீன் வருது பார்த்தீங்களா?
அதாவது 13வது வயதிலிருந்து அந்த டீனேஜ் 19 வரைக்கும், 13வது வயதிலிருந்து 19வது வயது வரைக்கும் டீன் ஏஜ்னு சொல்லுவாங்க. இந்த சமயத்தில் இந்த டீன் ஏஜில் இந்த பாலியல் காரியங்களும் இவர்களுடைய சரீரத்திலே செயல்பட ஆரம்பிக்கிறது. செக்ஸ் ஹார்மோன்ஸ் எல்லாம் செயல்பட ஆரம்பிக்கிறது. ஒரு சிறு பிள்ளையாக இருந்து பெரியவர்களாக மாறக்கூடிய அந்த டிரான்சிஷன் டைம், அந்த காலங்களிலே அநேக காரியங்களை உள்வாங்கி அவர்கள் விரும்பினால் தேவனுக்கேற்ற நற்குணத்தோடு நிறைய நல்ல காரியங்களை கற்றுக்கொண்டு வளரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் இந்த உலகத்தாரோட சேர்ந்து சீக்கிரமாக கெட்டு போக, இந்த பயாமனோடு சேர்ந்து கெட்டு போயிட்டாங்க அப்படி சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அப்படி உலகத்தோடு சேர்ந்து கெட்டு போகிறதுக்கான அந்த உலக ஞானத்தில் போய் அதுதான் சரி என்று சொல்லிக்கொண்டு பெற்றோருக்கு அடங்காமல் எங்கேயாவது தீரிவாங்க பாருங்க. அது ஒரு ஞானம்தான், அது உலக ஞானம் கரெக்டுன்னு பாருங்க அதை. அப்போ இந்த வாலிப வயதில் அவர்கள் இங்கே பாருங்கள், இவைகள் பேதைகளுக்கு வினாவையும் வாலிபருக்கு அறிவையும் விவேகத்தையும் கொடுக்கும். இந்த டீனேஜில் அவங்க கற்று தேர்ந்து வரும்போது அறிவு, நான் சொன்னேன் அறிவுன்னா நாலெட்ஜ், எ கலெக்ஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன், அநேக விவரங்களை கலெக்ட் பண்ணி வைக்கிறது. ஆனால் எந்த விவரத்தின்படி வேலை செய்கிறது, அதுக்கு ஞானம் வேணும். அநேக விவரங்களை உங்களுக்கு தெரியும், ஆனால் எந்த இன்ஃபர்மேஷனை வச்சு, செய்தியை வச்சு நீங்கள் சில காரியங்களை செய்து சாதிக்கலாம்னா அதுக்கு புத்தி வேணும், தேவன் கொடுக்குற ஞானம் வேணும். அப்படி இல்லைன்னா விவரங்கள்லாம் நிறையா படித்து வச்சுருந்து கூமுட்டையாக கொஞ்சம் பேர் இருப்பாங்க. ஏன்னா இவ்வளவு படித்து கூமுட்டையாக இருக்க அப்படி சொல்லுவாங்க. அதான் என்ன ஆயிடுச்சு, விவரங்களை சேர்த்துட்டாங்க, ஆனால் பயன்படுத்த தெரியலை. இன்றைக்கும் நம்ம எஜுகேஷன் சிஸ்டத்தில் நிறைய விவரங்கள் போதிக்கப்படுகின்றன. ஆனால் வாழ்க்கைக்கு ஏற்றபடி அதை பயன்படுத்த தெரியல. ஒரு பக்கம் வேலைக்கு போனோன்னா படித்த விஷயங்களை அசிமுலேட் பண்ணாதனால, அதை உள் வாங்காததுனால, அதை விளங்கி கொள்ளாததுனால, அதை அந்த இடத்துல அந்த விவரத்தை வச்சு அங்கே வேலையை செய்ய முடியலை. இங்கே மனப்பாடம் பண்ணி படிச்சிருவோம், ஆனால் அதை விளங்கி இருக்கும்போது தான், அதை உள்வாங்கி அதை நம்ம விளங்கி வச்சுருக்கும்போது தான் அதை அப்ளை பண்ணி அப்ளிகேஷன் கொண்டு போவோம், அது பிரயோஜனமாக இருக்கும். அதனால தான் பாருங்கள், நிறைய பேர் படிப்பாங்க, நிறைய மார்க் வாங்குவாங்க, ஆனால் அதை போய் எடுத்து பயன்படுத்துகிறாங்களான்னா அதை படுத்துகிறவங்க கொஞ்சம், அதை பயன்படுத்துகிறவங்க மட்டும் மேலே மேலே ஏறி போயிடுறாங்க. இங்கே பாருங்கள், இவைகள் பேதைகளுக்கு வினாவையும் வாலிபருக்கு அறிவையும் விவேகத்தையும் கொடுக்கும். புத்திமான் இவைகளை கேட்டு அறிவில் தேர்வான். புத்திமான்னா யார்? இப்போ தான் சொன்னேன், பொல்லாப்பை விட்டு விலகிறதே புத்தி. இந்த புத்திமான் இவைகளை கேட்டு அறிவில் தேர்வான். இன்னும் நல்ல அறிவுக்குள்ளாக, அதிகமான நல்ல அறிவுக்குள்ளாக, அதிகமான நல்ல விவரங்களை தெரிந்து அவன் வளருவான். விவேகி நல்ல ஆலோசனைகளை அடைந்து, விவேகின்னா ஆலோசனையை பெற்று, நல்ல ஆலோசனை மேலே ஞானத்தை, நல்ல ஆலோசனைகளை பெற்று அடைந்து நீதிமொழியையும் அதன் அர்த்தத்தையும், இந்த எழுதி வச்சிருக்க நிறைய பேருக்கு எல்லாம் விளங்கலை. நீதிமொழியையும் அதன் அர்த்தத்தையும் ஞானிகளின் வாக்கியங்களையும் அவர்கள் உரைத்த புதை பொருள்களையும் அறிந்து கொள்வார்கள். ஞானிகள் சொல்லியிருக்காங்க, சில விவரங்களை இலைமறை காயா சொல்லுவாங்க. அந்த அர்த்தத்தையும் அவர்கள் உரைத்த புதை பொருள்களையும் அறிந்து கொள்வார்கள். அல்லேலூயா. இது ஒரு நல்ல செய்தி இந்த இடத்துல உங்களுக்கு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அந்த விவரங்களை நான் திரும்பி அந்த வசனங்களை மட்டும் வாசிக்கிறேன். இதை இப்போக்கு முடித்தா அடுத்ததில் பார்க்கலாம் மீதியை. இவைகளால் ஞானத்தையும் போதகத்தையும் அறிந்து புத்திமதிகளை உணர்ந்து விவேகம், நீதி, நியாயம், நிதானம் என்பவைகளை பற்றிய உபதேசத்தை அடையலாம். இவைகள் பேதைகளுக்கு வினாவையும் வாலிபருக்கு அறிவையும் விவேகத்தையும் கொடுக்கும். புத்திமான் இவைகளை கேட்டு அறிவில் தேர்வான். விவேகி நல்ல ஆலோசனைகளை அடைந்து நீதிமொழியையும் அதன் அர்த்தத்தையும் ஞானிகளின் வாக்கியங்களையும் அவர்கள் உரைத்த புதை பொருள்களையும் அறிந்து கொள்வான். அல்லேலூயா. இதை செய்தியை திரும்ப நீங்கள் போட்டு கேட்டால் நல்லது. இந்த வார்த்தைகளுக்கு அர்த்தம் தெரிஞ்சிருக்கணும், அதை உள்வாங்கிக்கணும், தேவனுக்கு பிரியமாக வாழ்கிறேன்னு தீர்மானிக்கணும். அப்போ இதெல்லாம் நல்லா விளங்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.